இந்த ஈரான்ல இருக்கிற முக்கியமான பிளான்ஸ்ல நம்ம முதல்ல பார்க்க போறது இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல. ஈரானோட மிக முக்கியமான 3 பிளான்ஸ் இது. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பிஎன்பிபி 1ன்னு சொல்லுவாங்க. அதாவது பெஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இது பர்ஷியன் கல்ஃப் கோஸ்ட் இருக்குல்ல, அங்கே அமைஞ்சிருக்கிறது. ஆக்சுவலாக ஈரானில் இருக்கிறதுலையே கமர்ஷியல் நியூக்ளியர் ரியாக்டர் ஆப்ரேட்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளான்ட்ல மட்டும்தான். ரெண்டாவது பிளான்ட் என்னன்னா பிஎன்பிபி 2 and 3. இது பெஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே அடிஷ்னல் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க. அதுவும் ரஷ்யா இருக்குல்ல, அவங்க தான் ஃபுல்லாக இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரஷ்யாவோட ப்ராஜெக்ட் தான் இது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மூணாவது பிளான்ட்டு கருண் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். இது கிட்டத்தட்ட 3000 மெகாவாட் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் இருக்குல்ல, இதை கொண்டது. இதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது தான். ஸோ ட்ரம்ப்போட இந்த மிரட்டல் உண்மையாகும் பட்சத்தில் இது 3த்துல 1 மேலே அவங்க முதல்ல கை வைக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் சார்ந்தும் அவங்க வரலாம். ரெண்டாவது கேட்டகரி நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபாசில் ஃபியூல் பிளான்ட் சொன்ன பார்த்தீங்களா, அதில் மேஜராக 4ங்க. அதில் முதல் பிளான்ட் என்னன்னா தமவன் பவர் பிளான்ட். இதை பக்தஷ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த டைம் தான் பல பேருக்கும் புரியும், அதுதான் உலக புகழ்பெற்றது. இந்த சவுத் ஈஸ்டர்ன் டெஹ்ரான் இருக்குல்ல, அங்கே அமைஞ்சிருக்கிறது. நேச்சுரல் கேஸ் டு ஃபயர் பிளான்ட்டுங்க இது. அது மட்டும் இல்லை, 2900 மெகாவாட் கெப்பாசிட்டி இந்த பிளான்ட்டுக்கு உண்டு. ஸோ ட்ரம்ப்போட பிரைமரி டார்கெட்டாக மேபி அதுவும் இருக்கலாம். இல்லை ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நோஷர் என்ஜி பவர் பிளான்ட். இது இந்த ஈரானோட மேசன்டாரன் ப்ராவின்ஸ் இருக்குல்ல, அங்கே அமைஞ்சிருக்கிறது. மூணாவது பிளான்ட்டு வெஸ்ட் மேசன்டாரன் கம்பைன்டு பவர் பிளான்ட். இது அதே ப்ராவின்ஸில் அமைஞ்சிருக்கிறது தான். அண்ட் நாலாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா சரக்ஸ் கம்பைன்டு பவர் பிளான்ட். இது இந்த ரசாவி கொரன்சார் ப்ராவின்ஸ் இருக்குல்ல, அங்கே அமைஞ்சிருக்கிறது. ஸோ இந்த 4 மேபி அமெரிக்காவோட லெஜிட்டிமேட் டார்கெட் லிஸ்ட்டில் இதுக்கப்புறம் வரலாம். சரி, மூணாவது கேட்டகரி இந்த நியூக்ளியர் சைட்ஸ் இருக்குல்ல. ஈரானில் நியூக்ளியர் சைட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது 5. அதுலேயே ரொம்ப ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அதில் 1 நேட்டன்ஸு. ஆக்சுவலாக ஈரானோட யுரேனியம் என்ரிச்மெண்ட் சைட்டாக, பிரைமரி என்ரிச்மெண்ட் சைட்டாக இதுதான் பார்க்கப்படுது. ரெண்டாவதா ஃபாடோ. இங்கே தான் அண்டர் கிரவுண்ட் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அது அமைஞ்சிருக்கு. அது மூணாவதா இஸ்ஃபஹான். இதுதான் நியூக்ளியர் ஃபியூயல் ரிசர்ச் இருக்குல்ல ஈரானில், அதுக்கான மேஜர் ஹப்பே. ஸோ இத்தனை டார்கெட்ஸை சொல்லிட்டேன்னா இதில் ட்ரம்ப் எந்த டார்கெட்டை முதல்ல அடிப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஈரான் பண்ணுறதை பார்த்தா ரீஓப்பன் பண்ணுறதை பற்றி அவங்க யோசிக்கிற மாதிரி தெரியல. ஸோ ட்ரம்ப் அடிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் எங்கன்றதான் பெரிய குழப்பம். ஈரான் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, நாங்கள் இவ்வளோ சொல்லி நீங்கள் லிஸ்ட்டு போடுறீங்களா, உங்கள் நாட்டில் இவ்வளோ பவர் பிளான்ட் அடிப்போகுதுன்னு. சரி, ஓகே, நீங்கள் தொடுங்க முதல்ல. எங்களோட பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நாங்கள் மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க அமெரிக்க தொடர்பு கொண்ட பவர் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதை அடிப்போம். அதோடு நிற்க மாட்டோம். ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல மிடில் ஈஸ்ட் முழுக்க, உங்களோட லிங்க்ல அதை அடிச்சு காலி பண்ணுவோம். அப்புறம் இந்த கடல் நீரை குடிநீராக மாற்ற இந்த பிளான்ஸ் நிறைய வச்சிருக்கீங்களா மிடில் ஈஸ்ட்ல, அதையும் அடிச்சு தூக்குவோன்னு சொல்றாங்க. அதாவது நீ என்ன ஒரு முறை அடிச்சனா நான் உன்னை 100 முறை திருப்பி அடிப்பேன். இதைத்தான் ஈரானுடைய பொது ஸ்டேட்மெண்டா இருக்கு.